வேர்ஹவுஸ் ஸ்ட்ரக்சருக்கான ஃபவுண்டேஷன் போல்ட் எப்படி வைக்கிறோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபவுண்டேஷன்லேருந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் தான் சிவில் ஸ்ட்ரக்சர், அதுக்கு மேலே வர எல்லாமே ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் தான். இந்த ஃபவுண்டேஷனையும் டாப் ஸ்ட்ரக்சரையும் கம்பைன் பண்ணுறது தான் இந்த ஃபவுண்டேஷன் போல்ட்டோடைய வேலை. ஸோ ஸ்ட்ரக்சரில் இது ஒரு முக்கியமான பகுதி. ஃபவுண்டேஷன் போல்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுல இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் தான். அப்புறம் வீடியோலையும் சிம்பிளாக தான் காட்டியிருப்போம். ஃபவுண்டேஷன் போல்ட் பற்றின ஒரு ஜஸ்ட் ஷோ ஆஃப் வீடியோ தான் இது. நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ காலம்க்கான ரீபார் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. இது இந்த லெவலில் தான் எப்பயும் நிற்கும். இதுக்கு மேலே தான் ஃபவுண்டேஷன் போல்ட் அளவு பார்த்து வைப்போம். அப்புறம் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபவுண்டேஷன் போல்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 mm டயா ஃபவுண்டேஷன் போல்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லென்த் வந்து 600 mm. இந்த மெத்தடில் டெம்ப்ளேட் வச்சு இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம போல்ட் வச்சுக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம். அதனால் இதை பெருசாக ஒன்றும் அளவு எடுத்ததெல்லாம் காட்டியிருக்க மாட்டோம். ஏன்னா அளவு நாங்கள் ஏற்கனவே ஒருத்தர் செக் பண்ணிட்டோம். அதனால் இதில் எந்த அளவு செக் பண்ணுறதுமே இருக்காது. இதுக்கப்புறம் வர மற்ற எல்லா காலத்துக்கும் தான் அளவு டயகனல் எல்லாமே செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய எப்படி இதை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. இது மாதிரி ஸ்ட்ரக்சரல் ரிலேட்டடான ஒர்க் உங்களுக்கு பண்ணணும்னா கீழே உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் ஸ்ட்ரக்சரல் பிபிசிஎஸ்பி இது மாதிரியான ஒர்க் வந்து தமிழ்நாடு முழுவதுமே பண்ணுறோம். இது மாதிரி ஸ்ட்ரக்சரல் ரிலேட்டடான வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க. கொஞ்சம் நல்லா போட்டு தராது, நுனியில் பிடிக்க நல்லா உடஞ்சி தானே அந்த சைடில் முடிவாக